ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி வீட்டிலையே நல்லா பஞ்சு மாதிரி ஆப்பம் சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு கடையில் வாங்கின பச்சரிசிலாம் யூஸ் பண்ணல. நம்ம ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் யூஸ் பண்ணேன். அதுலேயே ஈஸியாக நல்லா பஞ்சு மாதிரி ஆப்பம் சொல்லாங்க. வாங்க எப்படின்னு சொல்கிறேன். 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் இட்லி அரிசி சேர்த்து தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், அதையும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் ஊற வைக்கும் போது அரிசி தனியாக, உளுந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஆனால் நம்ம இப்போ மிக்சியில் தான் அரைச்சி காட்ட போகிறேன். அதனால் நீங்கள் மிக்சியில் உளுந்து தனியாக ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஃப்ளஃபியாக எடுத்துக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அரிசியை மிக்சி ஜாரில் பேட்சாக போட்டுக்கோங்க. சின்ன மிக்சி ஜாராக இருந்தால் 2 டைம் போடுங்க. பெரிய மிக்சி ஜாராக இருந்தால் 1 டைம் பிடிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் 4 டம்ளர் அரிசி, உங்களுக்கு 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் இட்லி அரிசின்னு பார்த்தா மொத்தம் 4 டம்ளர் வரும். ஸோ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அரைச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக கொரன்னு இல்லாமல் நல்லா தண்ணியாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா, இல்லை சாப்பாடு ஆப்பத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாயில்டு ரைஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம சாப்பாட்டு அரிசி, அதை நல்லா 2 கை எடுத்து அதையும் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தனியாக அரைச்சிட்டு இதெல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் அரிசி, உளுந்து, இந்த சாப்பாடு எல்லாமே சேர்த்து ஒட்டுக்கா போட்டுட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா தண்ணியாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா பொங்கி வரும். அதனால் நமக்கு கம்மியாக இடம் இருக்கிறதுனால நான் பெரிய பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இது நைட்டு அரைச்சிட்டிங்கன்னா காலையில் வரைக்கும் நல்லாவே பொங்கி வரணும். இல்லை காலையில் அரைச்சிங்கன்னா நைட்டு ஊற்றும் போது நல்லா பொங்கி வரணும். நல்லா 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி ஆட்டை எடுத்துகிட்டு ஆப்ப சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 கரண்டிலேருந்து 2 கரண்டி நல்லா ஊற்றி இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டிங்கன்னா சைட்லலாம் எண்ணெய் தடவி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. ஆப்பம் ரொம்ப ஹைலியும் வைக்கக்கூடாது, ரொம்ப லோலியும் வைக்கக்கூடாது, வரன்னு ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முட்டை இருந்ததுன்னா முட்டை ஆப்பம் ஊற்றி கொடுங்க. எல்லாருமே நல்லா வீட்லேயே நல்லா பஞ்சு மாதிரி ஆப்பம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரேஷன் பச்சரிசியிலேயே நம்ம இந்த மாதிரி சாஃப்டான ஆப்பம் செய்ய முடியும். கடையில் தான் போனால் தான் சாஃப்டாக கிடைக்கும்னு இல்லாமல் வீட்லேயும் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி ஆப்பம் நம்மளால் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட முடியும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.